ஆமா, நீங்க கரெக்டான ஆபீசரா இருந்திருந்தா என் மூலமாவே நீங்க இதை மூவ் பண்ணிருக்கலாமே. நீங்க ரவிசங்கரோட ஃபேமிலி ஃப்ரெண்டா இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா உங்க மூலமா தான் விசாரிச்சிருப்பேன் சார். வாட் எவர் ஃப்ரெண்ட்ஷிப் மே பி, ஐ எம் வெரி ஹானஸ்ட் இன் மை டியூட்டி. அது தெரிஞ்சதா சார் இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க ஸ்டேட் ரிசர்ச் சென்டர்ல ஒர்க் பண்றதா சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு உங்க எக்ஸ் டைரக்டர் கிட்ட வால் நட்சத்திரத்தோட தாது படிமங்களை கேட்டு மிரட்டினீங்க? நடிப்பு சார். என்னது நடிப்பா? எஸ் சார். சில உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக நான் அப்படி நடிக்க வேண்டியதா இருந்தது. ஜனங்களோட நன்மைக்காக பயன்படுத்த வேண்டிய தாது படிவங்களை மறைச்சு வைக்க கூடாதுன்னு நான் நடிக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஜேக்கப் சுட்டு கொல்லப்படுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன சொல்றீங்க? ஜேக்கப் சூசைட் தானே பண்ணிக்கிட்டாரு? நோ சார், அது கொலை. அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. என்ன ப்ரூஃப்? சொல்றேன். என் வேலை பிரச்சனையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான். தண்டிக்கிறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆட்கள் உங்ககிட்ட வருவாங்க. அவங்க அதுக்கான ப்ரூஃபையும் காட்டுவாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். கடைசி வரைக்கும் முகமே தெரியல சார். யார் இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணது? வர சொல்றேன் சார். யோ 407 சார், அவங்கள அனுப்புப்பா. அனுப்புறேன் சார். உள்ள போங்க. இங்க என்ன பண்றீங்க நீங்க? அது வந்து சார், இவங்க தான் சார் கேமரா ஃபிக்ஸ் பண்ணவங்க. வாட்? அப்பா அதெல்லாம் வீட்ல என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லு. நானும் அக்ஷயும் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்பா. அங்க ஒருத்தர் போன்ல